ஒரு தடவை அதை ப்ளே பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார். சாரி. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 3 விஷயம் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக விஜயண்ணா வந்து அவங்க கட்சி ஆரம்பித்து கட்சிக்கு வந்து அவங்க வந்து சின்ன ஒதுக்கலை. ஸோ சிபிஐ விசாரணை போயிட்டுருக்கு. அது இல்லாமல் அவங்க வந்து இப்போ அடுத்து ஒரு 3 மாதத்துக்குள்ள எலெக்ஷன் வரதுக்குள்ளே எல்லா டிஸ்ட்ரிக்டும் கவர் பண்ணுற மாதிரி இந்தந்த இடத்துல கேம்பெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பிளான் பண்ணி அதோட டேட்டாஸ்லாம் வெளியிட்டிருக்காங்க. பட் ஆனால் அதை வந்து விஜயண்ணா அட்டன் பண்ண முடியாது. அவர் இல்லாமல் அவரோட கட்சியில் இருக்க மற்ற நிர்வாகிகள் தான் வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போய் அவங்க கூட்டம் போட்டு அவங்க கேம்பெயின் பண்ணுறாங்க அவங்க கட்சிக்காக. ஸோ அதை பற்றி அதோட டீட்டெயிலு, அப்புறம் தேர்தல் ஆணையம் வந்து விஜயண்ணாக்கு வந்து சின்ன வச்சுருக்காங்க. அது அப்புறம் மூவி எப்போ ரிலீஸ் ஆகும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தடையும் இருந்தது, இவ்வளோ தடையில் ஒரு தடையாக உடஞ்சி இப்போ வந்து தேர்தல் ஆணையம் அவருக்கு ஒரு சின்னம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோக்குள்ளே வரீங்க அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் விஜயண்ணா வந்து ஃபிசிக்கலாக ரெண்டு கேம்பெயின் தான் வந்து அட்டன் பண்ணியிருந்தாரு. ஒன்று வந்து பாண்டிச்சேரியில் ஒரு கேம்பெயின் அட்டன் பண்ணார் வந்து. ஸோ அடுத்து இன்னொன்று வந்து ஈரோடு வந்திருந்தாரு. இது 2 தவிர அவர் அடுத்தது வேறு எதுக்குமே இன்னும் வரல. ஏன் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து டிசம்பர் 25க்கு மேலே ஜான்வரி நியூ இயர் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி சேலத்தில் இது மாதிரி ஒரு கேம்பெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் அதுக்கு பெர்மிஷன் கிடைக்காம அது அப்படியே வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ மூவி வந்துச்சு, மூவியும் வந்து வரவிடாமல் சென்சார் கிடைக்காம, வரவிடாமல் சென்சார் கிடைக்காம மூவியுமே இப்போ ஸ்டாப் ஆகி வந்து இப்போ நிற்கிது. ஸோ இது எப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா மேபி அரௌண்ட் ஃபெப் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் வீக்கில் வந்துடும். ஸோ இப்போ அடுத்துன்னு அவங்க டேட் அனௌன்ஸ் பண்ணல. இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து ஹைகோர்ட்டில் வந்து அவங்களோட இது முடிச்சு ஹைகோர்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் மூவி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் அவங்க டீம்கிட்ட அவங்கள்ட்ட சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அடுத்து வந்து ஹைகோர்ட் முடிஞ்சு அந்த வாதம் வந்து நமக்கு பிடிக்கல, அவங்க அந்த ஜட்மெண்ட் பிடிக்கல அப்படின்னா அடுத்ததுக்கு போகலாம். அதாவது பெஞ்சுன்னு சொல்லுவாங்க. அது பெஞ்சுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் போகலாம். அடுத்து 2 பெஞ்ச் இருக்கும். ஸோ இப்போ மேக்ஸிமம் வந்து பெஞ்சுக்கு போய் இந்த இது முடிஞ்சிடும். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது கைஸ். ஒரு ரொம்ப பெரிய இஷ்யூவாக இருந்துச்சு. இப்போ நம்ம இந்த கரூர் ஸ்டாம்பேட் அளவுக்கு இது ஒரு பெரிய கேஸ் அப்படின்னாங்கன்னா போகும். இது வந்து ஜஸ்ட்டு மூவி வந்து ரிலீஸ் பண்ணுறதுல அப்படின்றனால இது ஈஸியாக இந்த இதுலேயே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து லாஸ்ட் திங்கட்கிழமை வந்து இப்போ ஜனவரி 18ஆம் தேதி நடந்த அந்த வாதத்தில் ஜட்ஜ் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இதை வந்து நான் அனௌன்ஸ் பண்ணுறேன், என்னோட ரிசல்ட்டை வந்து ஒரு டேட்டில் அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி இன்னும் டேட்டுமே அனௌன்ஸ் பண்ணல. ஸோ அந்த டேட் என்றைக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது மாதிரி பல சிக்கல் போயிட்டு இருந்தது. இதில் நடுவில் வந்தது தான் வந்து தேர்தல் ஆணையமும் இன்னும் அவங்களுக்கு சின்ன ஒதுக்கலை அப்படின்னு சொல்லி இப்போ 2 நாளைக்கு முன்னாடி அவங்க கட்சியில் விஜயண்ணா கட்சியிலேருந்து ட்வீட்லாமும் போட்டிருந்தாங்க அந்த மூர்த்த அதிகாரிகள்லாம். ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா விஜயண்ணாக்கு அவங்க கட்சிக்கு வந்து இப்போ டிஎம்கேக்கு வந்து சூரியன் இருக்க உதயசூரியன் இருக்க மாதிரி, ஏடிஎம்கேக்கு வந்து இரட்டலை இருக்க மாதிரி விஜயண்ணாக்கும் ஒரு காமனான ஒரு சின்னம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சின்னம் தான் வந்து விசிலு. ஸோ இதை வச்சு இதுக்கு முன்னாடியே 2-3 பாட்டெலாம் வேறு வந்திருக்கு. வாரிசாக இருக்கட்டும், இல்லை இப்போ வந்து கோட் மூவிலையும் எல்லாம் பாட்டெலாமும் வந்திருக்கு. ஸோ அந்த பாட்டெலாம் போட்டு எல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது விஜயண்ணாக்கு வந்து இன்னும் 3 மாதம் தான் இருக்குது, இன்னும் நீங்கள் சின்னம் கொடுக்கல அப்படின்லாம் சொல்லி ட்வீட் போட்டு அதை ஒரு பெரிய ஒரு நியூஸ் அளவுக்கு வந்து பேசிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து சின்னம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு காமனான சின்னம் கொடுத்தது வந்து இவருக்கு எவ்வளோ அட்வான்டேஜ், இல்லை என்ன கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவங்க வந்து இதுக்கு முன்னாடி என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க, அதை பரிந்துரைச்சிருந்தாங்க அப்படின்னா டிவிகே சைட்லேருந்து விசிலு, ஆட்டோ இது மாதிரி இதெல்லாம் பரிந்துரைச்சிருந்தாங்க. ஸோ அதில் வந்து விசில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விசில் கொடுத்ததில் அட்வான்டேஜ் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ இது வந்து நம்ம எலெக்ஷன் வருதுன்னா 1 மாதத்துக்கு முன்னாடி இந்த விசிலை வச்சோ இல்லை அதை வச்சு நம்ம வாக்கு சேகரிக்க முடியாது, ஓட்டு இது கேட்க முடியாது ஒரு 1 மந்த் பிஃபோர். ஸோ பட் ஆனால் அந்த டைமில் தான் ஐபிஎல் நடக்க போகுது. சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் சென்னையில் நடக்கும். எல்லாம் விசில் எடுத்து வந்து அடிச்சுட்டு எல்லாம் இருப்பாங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கு ஒரு இது கிடைக்குது அப்படின்றத நான் சொல்ல வரேன். ஸோ இந்த விசில் கிடைச்சிருக்க பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள் கைஸ். அடுத்து இப்போ நம்ம ஜனநாயகன் மூவி எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு அது பொங்கலுக்கு இல்லை, ஜனவரி ஃபுல்லாகவே அது ரிலீஸ் ஆக போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ரிலீஸ் ஆகாதனால என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவரோட ஓல்டு மூவியான தெரிய வந்து 23ஆம் தேதி ஜனவரி 23ஆம் தேதி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு டேட் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அது வந்து போஸ்ட்போன் பண்ணுறதை வந்து அப்படியே ரத்து பண்ணிட்டாங்க. அதை வந்து ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. செகண்ட் டைம் மறுபடியும் நாங்கள் அதை ரீரிலீஸ் பண்ணுறோம் தெரிய அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ மறுபடியும் அதை வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா 23ஆம் தேதி வந்து திரௌபதி 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி வருது. ஸோ அதனால வந்து ஒரு சின்ன மூவிக்கு வழிவிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருந்தனால இவங்களும் இந்த சைடு தெரி மூவி ப்ரொடியூசர் வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காரு, அதாவது போஸ்ட்போன் பண்ணியிருக்காரு. இப்போதைக்கு அதை ரிலீஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்போ அது ரிலீஸ் ஆகணும்னு தெரில. ஆக்சுவலாக வந்து விஜயண்ணாவோட ரசிகர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் ஃபுல்லாக அடி தான். ஸோ அந்த நிலமையில இருந்தது. இப்போ இதில் ஒரு அடி வந்து இதாகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த தேர்தல் ஆணையம் வந்து அவங்களுக்கு வந்து டிவிகே கட்சிக்கு வந்து விசில் சின்னம் கொடுத்ததில்ல. ஸோ அடுத்து இது மாதிரி ஒன்று ஒன்றா கம்மியாயிடும். அடுத்து வந்து கண்டிப்பாக நம்ம ஜனநாயகன் மூவியை வந்து
ஃபெப் ஃபஸ்ட் வீக்கில் செகண்ட் வீக் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். மேக்ஸிமம் செகண்ட் வீக் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அடுத்த வாரம் திங்கக்கிழமைக்குள்ளே எப்படியும் ஒரு ஜட்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா அது அவங்க ஓவர்சீஸ் பிஸ்னஸ்லாம் பண்ணி இன்னும் அவங்க வந்து மூவிக்கு இன்னும் ஹைப் எது தேவையில்ல. இது வரைக்குமே நல்லா ஃபுல் ஹைப்பில் தான் மூவி இருக்குது. ஸோ எப்போ வந்தாலுமே போதும். பட் ஆனால் அவங்களுக்கு ஒரு 10 days கேப் இருந்தால் தான் அந்த ஓவர்சீஸ் பிஸ்னஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இந்த மூவியை வந்து ஓடிடியில் அமேசான் பிரைம் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அடுத்த மாதம் ஃபெப் 10 எப்பயோ அது ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ அது தள்ளி போகுமா இல்லை அது வந்து சொன்ன டேட்டில் அது ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி தெரில. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டை சொல்லுங்கள். இதுதான் விஜயண்ணா பற்றின, ஜனநாயகன் பற்றின ஒரு அப்டேட், அப்புறம் டிவிகே கட்சி பற்றின ஒரு அப்டேட். அடுத்தடுத்த அப்டேட் கிடைச்சா அடுத்து நம்ம போஸ்ட் பண்ணுறேன் கைஸ். வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை.